நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025ஆம் ஆண்டு கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களில் மிக கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும், நினச்ச நல்ல விஷயங்கள் எதுவும் நடக்குமா, இந்த மாதமாவது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துடாதா, ஒரு சில விஷயங்கள் நான் மனசுக்குள்ளே வச்சுருக்கேன், அது நடந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சில எதிர்பார்ப்புகள், பல பிரச்சனைகளிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிற எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிற அத்தனை விதமான செயல்பாடுகளும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. அப்போ கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்கிறத நம்ம பார்த்துக்குவோம். அதாவது மாத பலன் அப்படின்னாலே நம்ம ஃபஸ்ட்டு யாரை மேன்மைப்படுத்துவோம், முதன்மைப்படுத்துவோம் அப்படின்னா சூரிய பகவானை தான் நம்ம அடிப்படையாக வச்சு தான் நம்ம மாத பலன்கள் பார்ப்போம். இந்த ஆங்கில மாத பலன்களில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து 2 ராசிக்கு கிடப்பார். தமிழ் மாதத்தில் வந்து மட்டும்தான் ஒரு சூரிய பகவான் ஒரு ராசியில் இருந்து கிட்டத்தட்ட 30 நாட்கள் 31 நாட்கள் வந்து ஒரே ராசியில் உட்காந்துருப்பார். ஆனால் ஆங்கில மாதம் அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கும்பொழுது சூரிய பகவான் 2 ராசியில் நகர்ந்து செல்வார். அப்படிங்கும்பொழுது இந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்தெந்த இடத்துல இருக்கிறாரோ அதனுடைய அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியுங்கிறது கணக்கு. அப்போ சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஆரம்பத்தில் கடக ராசியில் இருப்பார். 17/8/2025 முதல் சிம்ம ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார். புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா கடக ராசியில் தான் இருப்பார். செவ்வாய் கன்னி ராசியில் இருப்பார். கேது பகவான் சிம்மத்திலும், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் கும்ப ராசியிலும் அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மீன ராசியில் தான் இருக்கார். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, வக்ரமாகி உட்காந்துருக்கார். வக்ரமாகி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ரமாகி ரிவர்ஸில் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே தான் இந்த மாதத்தில் இருப்பார் அப்படிங்கிறது கணக்கு. அதுக்கடுத்து சுக்கிர பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் 21ஆம் தேதி 8ஆம் மாதம் 25 வரையும் என்ன பண்ணுவார்னா மிதுன ராசியில் பயணிப்பார் அப்படிங்கிறது கிரகங்களுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த கிரகங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் கோச்சார பலன்களுடைய அமைப்பில் 20% உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போது. வாங்க உங்களுடைய ராசிக்கான முழு பலன்களை நீங்கள் பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் ஏற்பட போகின்ற நன்மைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். அதாவது விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லா கஷ்டங்களையும் எல்லா விதமான பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல், செயல்பாடுகள், முதன்மையான செயல்பாடுகள் உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் போராடாத கஷ்டம் கிடையாது, பார்க்காத பிரச்சனை கிடையாது, போகாத சூழ்நிலை கிடையாது. எல்லா இடங்களும் போய் நீங்கள் சமாளிச்சுட்டு வந்துட்டீங்க. ஏன்னா வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மாதத்தில் 8 மாதம் போராட்டம், 4 மாதம் கொஞ்சமாச்சும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் கடந்த ஒரு 6 வருட காலமாக உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. தடுமாற்றம் என்ற வார்த்தை எதனால் வரும் அப்படின்னா, குழப்பங்கிற வார்த்தை எதனால் வரும்னா, நீங்கள் மற்றவங்க மேலே காட்டுற அக்கறையினால தான் வரும். மற்றவங்க உங்கள் மேலே உண்மையான பாசம் வச்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் தான் உங்களை லாக் பண்ணும் அப்படிங்கிறது உண்மை. நீங்கள் குழம்ப மாட்டீங்க, உங்களை குழப்பி விடுவாங்க. ஆனால் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க குழப்பவாதி அப்படிம்பாங்க. சத்தியமாக குழப்பவாதி கிடையாது. உங்களை குழப்பி விடுவதற்கே ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த குழப்பத்துக்குள் நீங்கள் மாட்டும் போது தான் நீங்கள் குழப்பவாதி. நீங்கள் தனித்து நின்று பாருங்களேன், ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்களேன், உங்களுக்குள்ளே குழப்பம் வருமானம் வரவே வராது. ஒரு 4 பேர் சேர்ந்து உங்களை அப்படியே சுற்றி விட்டு, அப்படியே அந்த ராட்டினத்தில் சுற்றி வர மாதிரி சுற்றி விட்டுட்டு கடைசியில் நீங்கள் ஒரு குழப்பவாதின்னு சொல்லிடுவாங்க. அப்போ இங்கே வந்து நிதானம் அப்படிங்கிறத நீங்கள் மற்றவர்களிடம் கடைபிடிக்க வேண்டும். மற்றவர்களுடைய பேச்சு, மற்றவர்களுடைய செயல்பாடு, மற்றவர்களுடைய விஷயங்களில் தலையிடும் பொழுது, அல்லது உங்களுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தை இன்னொருத்தவங்களுக்கு ஒப்படைக்கும் பொழுது, அன்பு வச்சுருக்காங்கன்னு சொல்லி எதிர்பார்த்து ஒப்படைக்கும் பொழுது, ஒரு முறைக்கு 5 முறை இல்லை 50 தடவை யோசிங்க. தப்பே கிடையாது. அப்போ தான் நீங்கள் நிதானமான முடிவெடுக்க முடியும் என்று உறுதியாக சொல்ல முடியும்.
அப்புறம் விருச்சிக ராசிக்காரங்க ஒரு கணவனாகவோ ஒரு மனைவியாகவோ யார் ஏற்றுக்கிறாங்களோ, விருச்சிக ராசிக்காரங்களை யார் கணவனாகவோ அல்லது மனைவியாகவோ ஏற்றுக்கிறாங்களோ அவங்க பாக்கியவான்கள், அவர்கள் பாக்கியவாதிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா எல்லா பிரச்சனையும் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க உங்களுடைய பார்ட்னர். அவங்க ஃப்ரீ மைண்டாக இருப்பாங்க. எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லையே, நான் அந்த விஷயத்தை செய்யணும் அவசியமே இல்லையே, அவள் பார்த்துக்குருவா அப்படின்னு சொல்லி. ஆணாக இருந்தால் நீங்கள் விருச்சிக ராசிக்காரங்க பெண்ணாக இருந்தால் உங்களுடைய கணவர் சொல்லுவார். அதே விருச்சிக ராசிக்காரங்க ஆணாக இருந்தால் உங்கள் மனைவி உங்கள்கிட்ட அசால்ட்டாக சொல்லி போயிடுவாங்க, நீ பார்த்துக்கோங்க நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக ஒப்படைச்சிருவாங்க. அப்போ ஏற்கனவே பாரத்தை சுமக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பாரம் அதிகமாகும். இது கணவன் மனைவி விஷயங்களையும் அப்படி தான், நட்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அப்படிப்பட்ட நட்பு தான் கிடைக்குது. 100ல் 1 நட்பு வேணால் 2 நட்புகள் வேணால் கொஞ்சம் மாறலாம், ஆனால் 98% அப்படி தான் இருக்கும். அப்போ இந்த கிரகமைப்புகள்லாம் உங்களுக்கு சில மாற்றத்தை கொடுக்கும். இந்த மாதம் அதில் இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் ஒரு மாற்றம் உண்டு. என்னென்ன மாற்றம் உண்டு அப்படின்னா, பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையாக இருக்கலாம், உங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், அல்லது நீங்கள் வேலை பார்க்குற இடங்களில் உங்களை விட வயது மூத்தவர்களுடைய உதவி, உங்களுக்கு ஆசீர்வாதம் உதவி கிடைப்பதற்கான பாக்கியம் உண்டு. பெண்கள் மூலமாக ஒரு நல்ல விதமான ஆதாயம் ஏற்படும். பெண்கள் அப்படின்னு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வருது, எங்கேருந்து வருவாங்க, எப்படி வருவாங்க, என்ன செய்வாங்க அப்படிலாம் கேட்குங்க. நான் சொல்கிறேன்னா, பெண்கள் அப்படின்னாலே உங்கள் கூட பிறந்த சகோதரிகளும் பெண்கள் தான், உங்கள் கூட வேலையை பார்க்குற சக தோழிகளுமே பெண்கள் தான், அல்லது உங்களை கெட்டுக்கிட்ட உங்களை திருமணம் வச்ச ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவங்களும் பெண்கள் தான், பெற்றெடுத்த தாயுமே. இவங்களுடைய உறவில் அத்தை உறவு, இந்த சம்மந்தப்பட்ட உறவுகள் மூலமாகவோ அல்லது ஏதோ ஒரு பெண் மூலமாக உங்களுக்கு ஒரு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. எதிலும் எப்பொழுதும் இந்த மாதத்தில் உங்களுக்கு வெற்றி உண்டு, ஒரு முன்னேற்றமான தன்மை உண்டு. முடியாதுங்கிற விஷயம் இந்த மாதத்தில் நீங்கள் அதிகமாக சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்காது. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை திரும்பியும் சொல்லிக்கிறேன், நம்ம விருச்சிக ராசியில் உள்ள அனுச நட்சத்திரக்காரர்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 25 நாளாக ஒரு தடுமாற்றத்தில் இருக்கீங்க, ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்குது. அப்போ இந்த நிலை நீடிக்குமா அப்படின்னா என்னை பொறுத்த இன்னும் ஒரு 1.5 மாதம், அட்லீஸ்ட் ஒரு 2 மாதமாக நீடிக்கும். ஓகேவா? அப்போ நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக நடந்துக்கோங்க. யாராச்சும் உங்களை தூண்டி விடுறாங்க, உங்களை அதை செஞ்சுருவோம் இதை செஞ்சுருவோம் சொல்லி டைவெர்ட் பண்ணுறாங்கன்னா வாழ்க வளமுடன் அப்படின்னு போய்கிட்டே இருக்கு. ஏன்னா நீங்கள் போய் அவங்களுடைய பேச்சையோ அவங்களுடைய செயல்பாடையோ நீங்கள் கேட்கும்போது தான் ஏற்படும் ஒரு தடுமாற்றம், தேவையில்லாத பிரச்சனை என்பதை நம்ம பார்க்குறோம். அப்புறம் உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ள உறவில் உள்ள பாண்டிங், அந்த இணை அதாவது நான் சொல்லணும்னா இணை புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அதை சில சின்ன சின்ன சண்டை வருதுன்னு சொல்லி நீங்கள் வெளியே சொன்னீங்கன்னா அதை இணை புரியாத அளவுக்கு செஞ்சுருவாங்க உங்கள் கூட உள்ளவங்க. அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களை வெளிப்படையை யார்ட்டையும் பேச வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு பணம் வாங்குறீங்க, பணம் கொடுக்குறீங்கன்னா ரெக்கார்டு இல்லாமல் எதுவுமே பண்ணாதீங்க. விருச்சிக ராசிக்கு எப்பொழுதுமே ரெக்கார்டு ரொம்ப ரொம்ப அவசியம். எவிடன்ஸ் ரெக்கார்டு அப்படிங்கிறது நீங்கள் உங்களோட தாரக மந்திரமாக பயன்படுத்திக்கணும். ஏன்னா அவங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்த அதிபதி தான் புதன். அப்போ புதனுடைய சம்மந்தப்பட்ட காரத்துவம் சம்மந்தப்பட்ட செயல்பாடுகள், அதே போல் புதனுடைய ஆதிக்கம் சம்மந்தப்பட்ட செயல்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. யாருக்கு பணம் கொடுப்பதாக இருந்தாலும் யாருக்கு யார்ட்டையும் பணம் வாங்குவதாக இருந்தாலும் ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி அல்லது ரெக்கார்ட் என்பது உங்களுக்கு அவசியம் என்பதை நம்ம தெளிவாக சொல்ல முடியும். யாருடைய பேச்சையும் அதிகம் கேட்க வேண்டாம். இந்த மாதம் உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய செயல்பாடு உங்களுக்கு வெற்றி என்பதை உறுதியாக சொல்லிக்கொண்டு, நீங்கள் நான் சொன்ன விஷயங்களை நல்லா செக் பண்ணிவிட்டு உங்களுடைய மேலான கருத்தை எனக்கு ஃபீட்பேக்காக கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் பார்த்துருக்கீங்க. இது பார்த்திங்கன்னா உண்மையாகவே ஒவ்வொரு மாத பலன்களையும் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு 20% தான் இது ரியாலிட்டியாக உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது முன்னேற்றமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு கவனத்துக்குரிய விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு 20% தான். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம்னு சொல்லி இருக்குது. அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும்பொழுது உங்களுடைய லக்னம் என்ன,
உங்களுடைய லக்கண புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். லக்னம் என்ன புள்ளி சாரத்தில் வாங்கியிருக்கு, சாரநாதன் யார், அதே போல் தசாபுத்தி நாதன் யார். இப்போ உங்களுடைய கிரகங்களுடைய அமைப்பு ரீதியாக நீங்கள் என்ன விஷயத்துக்காக எதிர்நோக்குறீங்களோ அந்த செயல்பாடுகள் நடக்குமா அல்லது வேறு எதுவும் தடைகள் ஏற்படுமா இப்படிங்கிற அத்தனை விதமான விஷயங்களையும் உங்களுடைய மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளையும் மிக தெளிவாக கிட்டத்தட்ட இங்கிட்ட ஒரு 20% போக 80% செயல்பாடை நீங்கள் முழுசாக நல்லா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டாயமாக உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். அதே போல் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நம்ம கீழே போட்டிருக்க நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆஃபீஸில் வேலை பார்க்குற அலுவலக பணியில் உள்ள ஸ்டாஃப் தான் அட்டன் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்ககிட்ட உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க. அவங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேச முடியும். அப்போ உங்களுக்கு தெளிவான பதில்கள் சொல்ல முடியும். அதனால் ஃபோன் அட்டன் பண்ணுறது லேடியாக இருக்காங்களே, வேறு யாராவது இருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்க வேண்டாம். நம்ம ஸ்டாஃப் போட்டிருக்கோம். ஏன்னா தொடர்ந்து நம்ம ஜாதகம் பார்த்துருக்கும்போது கால்ஸ் நிறையா வருது. அப்போ நம்மளால் அட்டன் பண்ணி அந்த கால்ஸை ஃபாலோ பண்ண முடியல. அதுக்காண்டி தனிப்பட்ட முறையில் கிளைண்ட்டை பார்க்கும்பொழுது, அதான் நீங்கள் என்கிட்ட பேசும்பொழுது என்னுடைய நம்பருக்கு வர்றதுக்கு முன்னாடி கம்பெனியில் ஃபாலோ பண்ணிட்டு என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கேளுங்க. அவங்க தெளிவான உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். அதாவது கிட்டத்தட்ட இந்த நம்மளோட யூடியூப் சேனல் மூலமாக எல்லா ஊர்களிலிருந்தும், எல்லா மாநிலத்திலிருந்தும், எல்லா வெளிநாடுகளிலிருந்தும், அமெரிக்கா முதல் ஆஸ்திரேலியாவிலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, மலேசியாவிலேருந்து, கர்நாடகாவிலேருந்து, இன்னும் விட்டு போன அத்தனை விதமான பகுதியிலிருந்தும், வெளிநாட்டில் இலங்கையெல்லாம் நிறைய நம்மளுடைய சகோதர சகோதரிகள் நம்மகிட்ட பேசியிருக்காங்க. அப்படி இதெல்லாம் செயல்படுத்துவதற்கு இந்த பிரபஞ்சம் நான் உங்களிடம் பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க. அதே போல் கீழே உங்களுடைய கமெண்ட்ஸ், நல்ல விதமான கமெண்ட்ஸை கொடுங்க. நான் உங்களுடைய கமெண்ட்ஸை எதிர்பார்க்குறேன். ஓகேவா? அதே போல் நீங்கள் விருப்பப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.